பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை நேரங்களிலே கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. நாம் செபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான எஸ்அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, இந்த காலை நேரத்திற்கு நன்றி ஆவியானவரே. எஸ்அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலே ஆண்டவரே எஸ்அப்பா இந்த ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்கள் கிருபை இருக்கட்டும். தடைகளெல்லாம் கர்த்தர் நீர் எடுத்து போடுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த நாளிலே கர்த்தருக்கென்று ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிகாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிசுத்தராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நீதியாய் வெளிச்சமாய் இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எனக்கு துணை செய்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம். சத்தியபரனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம். மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் ராஜாவே ஸ்தோத்திரம். சாலமேனின் ராஜாவே ஸ்தோத்திரம். நீதியின் ராஜாவே ஸ்தோத்திரம். நிர்மல ராஜனே ஸ்தோத்திரம். நித்திய ராஜாவே ஸ்தோத்திரம். அழிவில்லாத ராஜாவே ஸ்தோத்திரம். அதர்சனமுள்ள ராஜாவே ஸ்தோத்திரம். யூதருடைய ராஜாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தோத்திரம். யெஷூரரின் ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம். சதா காலங்களுக்கும் ராஜாங்களுக்கு ராஜாவே ஸ்தோத்திரம். என் ராஜாவே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தரே பரிசுத்தரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நித்திய வாசியான பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் இப்பொழுது ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை மகிமைப்படுத்தினோம். இப்போது நம்ம ஒரு சில பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். இந்த பாடலை பாடி நம் கரங்களை தட்டி ஆண்டவரை உற்சாகமாய் நம் பாடு சந்தோஷமாக பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். ஆமென். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்குத்தான்.
எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே, எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே, எல்ஷடா எல்ஷடா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வி, யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வி, எல்லாம் பார்த்து கொள்வி, யெகோவாயீரே ஆமென் எல்லாம் பார்த்து கொள்வி, யெகோவாயீரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வி, ஆமென், யெகோவாயீரே ஆமென் எல்லாம் பார்த்து கொள்வி, எல்லாம் பார்த்து கொள்வி, யெகோவாயீரே ஆமென் எல்லாம் பார்த்து கொள்வி, யெகோவாயீரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை கூட பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலை நேரத்திலே அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில், அக்கினி மூண்டது
ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அக்கினி மூண்டதே, அனல் கொண்டதே, என் இதயம் தியானம் செய்கையில் சொல்லுவோம். அக்கினி மூண்டதே, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில் பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி ஆமென், அக்கினி ஆமென், பரலோக பரிசுத்த அக்கினி சொல்லுவோம். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டதே, அனல் கொண்டதே, என் இதயம் தியானம் செய்கையில் ஆமென். அக்கினி மூண்டதே, அனல் கொண்டதே, என் இதயம் தியானம் செய்கையில் அதிசய அக்கினி, அழைப்பை விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. அதிசய அக்கினி, அழைப்பை விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில் ஆமென். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில் வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போதும் இறங்கும் அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில் ஆமென். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில் பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னால். பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிடும் பரிசுத்த தூய அக்கினி முன்னால். சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது. சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது. அக்கினி அக்கினி
பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில் ஆமென். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். தீர்க்கதரிசி எலியாம் ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று அக்கினி இறங்கி வந்தார். தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து மனம் திரும்பினார்கள். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி ஆமென். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். ஆமென். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். என் இதயம் தியானம் செய்கையில். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போமா. ஓ இந்த காலை நேரங்களில் இயேசுவே நீர் இறங்கி வாங்கப்பா, நீங்கள் இறங்கி வாங்கப்பா என்று சொல்லலாம். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவர். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவை பார்த்து ஏசப்பா ஸ்தோத்திரமப்பா, இந்த காலை நேரத்தில் நீர் இறங்கி வாங்க உங்கள் பிரசன்னம் இறங்கட்டும். ஓ உங்கள் மகிமை இறங்கட்டும் ஆவியானவரே. பரலோகத்தின் தேவனே நீர் இறங்கி வாங்க என்று சொல்லலாமே. ஹalleluya hallelujah praise the lord. ori shabala bariwala dani makarala இயேசுவே ரிஷந்தூரி makarala shakarala dana makarala hallelujah hallelujah ori andani makarala ori shakuri ladana makarala shanturi bakara bauderi dubalandala ushalandani makarala shakarala dana makarala hallelujah hallelujah. நன்றி ராஜா இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. நீ நல்லவர். இயேசுவை பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா. ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ கேருபீன்கள் சேராபீன்கள் அவருடைய வலது பாரிசத்தில் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றி கொண்டிருக்கின்றன. இந்த காலை நேரங்களிலே பரிசுத்தரே
அப்பா நீர் பரிசுத்தர் என்று சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஓரி சந்து ரீமா கரல சக்கரல ரிவலாபா ஷபரபலபா ரபலத நம கரல அல்லேலூயா அல்லேலூயா ஓரி ஆந்தனி மக்கரல சக்கரலத நிம கரல பௌடிரி ஆந்தனி மக்கரல ஷிகரலத நம கரல அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ரிஷவல வரிவல வரி ஆந்தனி மக்கரல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ரிஷாபல வரப கரல தனி மக்கரல சந்துரி மக்கரல. தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளாமே எங்குதையா. இயேசுவை பார்த்து வர வேண்டும் வல்லவரே நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா. கரங்களை உயர்த்தி வர வேண்டும் வல்லவரே நல்லவரே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. ஓஹோ உம்மையே நான் நேசிப்பே அப்பா, உம்மையே நான் நேசிப்பே, உம்மையே நான் நேசிப்பே. இயேசுவை பார்த்து உன்னதரே ஏசையா உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். இந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் உம்மையே நான் நேசிப்பேன்ப்பா. சொல்லுவோம் உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். இந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் உம்மையே நான் நேசிப்பேன்ப்பா. கரங்களை உயர்த்தி உம்மையே நான் நேசிப்பே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மையே நான் நேசிப்பேன். ஆண்டவரை பார்த்து உம்மையே நான் நேசிப்பேன். ஓஹோ உன்னதரே ஏசையா உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். இந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் உம்மையே நான் நேசிப்பேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. ஓ ரிவலவ சக்கரல தனி மக்கரல. அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை நேரங்களிலே ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரிஷந்து ரீமா கரல த நம கரல சக்கரல ரியாந்த நிமா கரல ஷவுடி ரியாந்த நிமா கரல ரிவா லாபா ஷாபா லாபா ரிவா கர பௌடேரி பௌடேரி பௌடேரி. ஓ துபலாந்த லௌஷலாந்த நிமா கரல சந்து ரீகாரல சக்கரல. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டுடைய பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய அளவில்லாத பிரசனம் நீங்க ஒவ்வொருவரையும் பெற்றுக்கொள்ளுங்க. தாகமா இருக்கிறவங்க, வாஞ்சியா இருக்கிறவங்க, ஆசையா இருக்கிறவங்க இயேசுவை பார்த்து
அப்பா நீர் என்னை தொடுங்கப்பா, உங்கள் வலது கரம் என் மேல் அமரட்டுமே, உங்கள் ஆணி பாய்ந்த கரம் என்னை தொடட்டுமே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து இயேசுவை பார்த்து அல்லேலூயா என்னை தொடும் 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 என்று சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த காலை நேரங்களில் இறங்கி கொண்டு இருக்கிறாரே, அவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறாரே. ஓ ரிவாலாவா ஷபாலாவா ரிமா கரல சந்தூரிமா கரல பௌடிரி ஆந்தனி மா கரல ஷி கரல தனமா கரல ரிவாலாவா ஷபாலாவா பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம்ப்பா. ஓ நீர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ராஜா. உங்கள் பிரசனத்துக்கு நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து அபிஷேகத்தில் நிறைந்து பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரோடு உறவாடுகிற நேரம் இது. இயேசுவை நாம் பார்ப்போம், நாம் எதையும் நினைக்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி ஒருமனப்பட்டவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் நாம் திருப்புவோமா? ஹல்லேலூயா. ஓ ரிவலவ ஷவலவ ரிவலவ ரியாந்தனி மக்கரல ஓ ரியாந்தனி மக்கரல ஷக்கரல தன மக்கரல ரியாந்தனி மக்கரல ஷக்கரல தன மக்கரல ரியாந்தனி மக்கரல ஷக்கரல தன மக்கரல ஷிக்கரல தன மக்கரல ரிவலவ ஷவலவ ரிவல தனி கரல ஷகரல ரிவாலாத நாம கரல ஷிகரல ரியாந்த நிம கரல ஷகோரி கரலாத நாம கரலாத நிம கரல ஷிகரல. ஹல்லேலூயா. ஓ நம்முடைய வலது கருத்தை வானத்திற்கு நேராய் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து இயேசுவே அப்பா உமக்கு நன்றி ராஜா. ரியாந்த நிம கரல ஷகரல. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பது தான் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சைப்பா, உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய இருதயத்தின் ஏக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அவரை மட்டுமே நாம் நோக்கி பார்த்து நாங்கள் உண்மை அதிகமாய் நேசிக்கிறோம்ப்பா, எனக்காக யாவையும் செய்கிறவரே ஓ நன்றி ராஜா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓ ரிவலாவா ஷவலவரி ஆந்தனி மக்கரல கரங்களை உயர்த்தி நம்முடைய வலது கரத்தை வானத்திற்கு நேராய் உயர்த்தி இயேசுவை பார்த்து நம் கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வருவோமே. இந்த காலை நேரங்களிலே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. யாரெல்லாம் சொல்ல முடியும்? உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசுவை பார்த்து உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையை. ஆண்டவரை பார்த்து உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்தி இயேசையா உம்மைத்தானே நன்றி ராஜா என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஓஹோ ஏசையா உம்மைத்தானே அப்பாவை பார்த்து என் முன்னே நிறுத்தியுள்ளே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. நன்றி ராஜா உம் சித்தம் செய்வதுதான் இயேசுவே இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஓ நன்றி ராஜா எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து
முடிப்பவரே இயேசுவே என் பாரங்கள் இயேசுவை பார்த்து என் சுமைகள் யாரெல்லாம் சொல்ல முடியும்? என் பாரங்கள் அப்பா என் சுமைகள் பாதத்தில் நன்றி ராஜா இறக்கி வைத்தேசுவே அப்பா பாதத்தில் நன்றி இறக்கி வைத்தே கரங்களை அசைத்து ஏசையா உம்மைத்தானே உண்மையாய் என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே நன்றி ராஜா என் முன்னே நிறுத்தியுள்ளேன் நன்றி அப்பா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையாய்சுவே உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினே கமையாரி சபலவரியாந்தனி மக்கரல உம்மோடு இருப்பதுதான் நாம் அப்படி ஒப்பு கொடுப்போமாம் உள்ளத்தினே கமையா ஒரு சதனை மக்கரல உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினே கமையா ஒரு சகரலதன மக்கரல ரிவலவ சபலவரியாந்தனி மக்கரல சந்துரி கரல அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவரை பார்த்து ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை உமக்கேப்பா எங்களுடைய துதிகனமேல மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்லி அப்படியே வலது கரத்தை வானத்திற்கு நேராய் உயர்த்தி இயேசுவை பார்த்து அப்பாவும் ஒருவருக்கே ஆராதனைக்குரியவர் நீர் மட்டுமே ஆராதனைக்குரிய நீரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு சபலவரியாந்தனி மக்கரல Hallelujah, praise the Lord. Ribalada ni makarala shanturi karala shakarala dana makarala சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆமென் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கு ஆராதனை ஹோஹோ ஆராதனை உமக்கு ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை பிரைஸ் தி லார்ட் நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா ஓ ரிஷபலவரியாந்தனி மக்கரல தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ மைட்டி காட் நன்றி இயேசுவே கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரை மட்டுமாய் அவரை ஆராதிக்கும்படியாக ஏசப்பா நமக்கு கிருபையை கொடுத்தாங்க இதுவரை ஆண்டவர் நம்மை நடத்தினாரே அவர் இனியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆராதனை நேரத்தில் ஏசப்பா நீர் எங்களோடு ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் இடைப்பட்டீர் உமக்கு நன்றி ராஜா உங்கள் பிரசன்னத்திற்கு நன்றி அப்பா உங்கள் அளவில்லாத பிரசன்னத்திற்கு நன்றி ஹல்லேலூயா ஏசப்பா அந்த ஆராதனை நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சப்பா மீதமுள்ள நேரங்களை கத்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலே நாம் இவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதித்தோம் நாம் இப்பொழுது நம்ம வேதம் வாசிக்கப் போகிறோம் இன்றைய நாள் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம்
3ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். நாம் வாசிக்க போகிறோம் நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம் இந்த காலை நேரங்களிலே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. வாசிப்போம். நீதிமொழிகள் 3. பிரைஸ் தி லார்ட். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமும் ஆகும். உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதில் வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றதே. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை படைத்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்திலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்திலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய்ஞானத்தையும் நல்லோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோடு அவருடைய இரகசியம் இருக்கிறது, துர்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார், இகழ்வோரை அவர் இகழ்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் நாம் வாசித்தோம். அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய 12வது வசனம் நீதிமொழிகள் 3:12 பாருங்க.
தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். இந்த இடத்துல சாலமோன் சொல்லியிருக்கிறாங்க, ஞானே, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று. இந்த காலை நேரங்களிலே கர்த்தர் யாரை சிட்சிக்கிறார், யாரை சோதிக்கிறார், யாருக்கு சோதனைகள் வருகிறது என்று பார்க்கும்போது கர்த்தர் யார் மேல் ரொம்ப அதிகமாக அன்பு வைக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நம்ம அநேக நாட்களாக நம்ம செபிக்கிறோம், பலவிதமான காரியங்களுக்காக செபிக்கிறோம், ஆனால் நமக்கு சரியான பதில் கிடைக்கல. அது மட்டுமில்லை, எப்பவுமே நமக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சோதனை வருது, நான் ஆண்டவரை நம்பி தானே இருக்கிறேன், செபிக்கிறேனே, ஆண்டவரை நான் இவ்வளோவா நம்புகிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ உபத்திரம், எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பாடுகள், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தாங்க முடியாத சோதனைகள், நான் ஆண்டவரை நேசிக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு மட்டும் ஏன் இப்படி கொடுக்குறாரு. நல்லவங்க எப்பயுமே என்ன செய்வாங்க, சோதிக்கப்படுவாங்க இல்லையா? அதான் கர்த்தர் அவங்க மேலே அன்பு கூறுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி நம்ம அநேக நாட்கள் நம்ம கேள்வி கேட்கிறோம் இல்லையா? அதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்போது கர்த்தர் சிட்சிக்கிறார், நம்மை சோதித்து பார்க்கிறார், பரீட்சை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், உதாரணமாக ஸ்கூலில் என்ன செய்கிறாங்கன்னா அடிக்கடி பரீட்சை வைப்பாங்க இல்லையா? அப்போது அந்த மாணவர்கள் எப்படியாக அவங்க படித்த அந்த பாடங்களை சோதித்து பார்ப்பதற்காக பரீட்சை வைப்பாங்க, எக்ஸாம் வைப்பாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்க படித்திருக்கிறார்கள் என்று அவர்களை சோதிப்பதற்காக அடிக்கடி ஒரு எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா? அப்படி தான் நாம் கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோமா இல்லையா, அவரை நாம் அதிகமாக நேசிக்கிறோமா இல்லையா என்று கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம், அடிக்கடி நம்ம சிட்சிக்கிறாராம். பாருங்கள், அதுக்கு முன்னால் உள்ள வசனம் கூட பாருங்கள், என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. அவருடைய சிட்சையை நாம் என்ன செய்யக்கூடாதான், அற்பமாக எண்ணக்கூடாதான். அவர் நம்மை கடிந்து கொள்ளும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் இப்படிப்பட்ட பாடுகள், இப்படிப்பட்ட வாழ்க்கை, இப்படி சோதனை எனக்கு மட்டும் வருகிறதே என்று நாம் என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்படுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தான் ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவர் நமக்கு அப்பா, நாம் அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா? பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், சோதிப்பார், நமக்கு சிட்சைகள் வரும். கர்த்தர் அப்படி பார்க்கும்போது கர்த்தர் யாரை சிட்சிக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது பாருங்களேன், சங்கீதம் 11 அதனுடைய 5வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துர்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அல்லேலூயா. அப்போது யாரை கர்த்தர் சிட்சிக்கிறார், யாரை சோதிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நீதிமான்களை தான் சோதிக்கிறாராம். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் நம்மை நீதிமான்களாய் கண்டிருக்கிறார், நீதிமான்களாய் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய ஆடுகளாய் நாம் காணப்படுகிறோம். ஆகையினாலே நாம் என்ன செய்கிறோம், சோதிக்கப்படுகிறோம். அப்போ சோதனை வரும்போது ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் போது நாம் ஏன் இந்த சிட்சை, ஏன் இப்படிப்பட்டதான சோதனை என்று நாம் என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார், நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கு சிட்சையை கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. பாருங்களேன், துர்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறதாம். அப்போ எல்லாருமே இந்த துர்மார்க்கர், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவங்க, கொடுமையாக இருக்கிறவங்க, இவர்களெல்லாம் கர்த்தருடைய உள்ளம் என்ன செய்தான், வெறுக்கிறதாம். அப்போ ஒருவேளை நம்ம இன்றைக்கி நிறைய பேர் அவர்கள் நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க எப்பயுமே நல்லா இருக்கிறாங்க, எவ்வளவோ என்னென்னவோ செய்கிறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க. நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறேன், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் சோதனை வருது அப்படின்னு சொல்லும்போது அதான் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை என்ன செய்கிறாராம், கர்த்தர் சிட்சிக்கிறாராம். அப்போ யாரை சிட்சிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நீதிமானை தான். பாருங்களேன், ஒரு சிலருக்கு அப்படியே ஒப்பு கொடுத்துருவார் ஆண்டவர். துர்மார்க்கமாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வாழ்கிறவங்க, ஆண்டுடைய பாதையில் இல்லாமல் தன் மனப்போக்கின் பிரகாரமாய் நடக்கிறவர்களை அப்படியே விட்டுருவாங்க. அவங்களே ஏதோ துர்மார்க்கமாய் கொடுமையில் இருக்கிறவங்க, அவர்களை கர்த்தர் அவர்களை கர்த்தருடைய உள்ள என்ன செய்கிறதா, வெறுக்குதான்.
அப்போ ஆண்டவர் நம்மளை வெறுக்கல, இல்லை, நம்மளை சோதிக்கிறார், நம்மளை சிச்சிக்கிறார். ஏனென்று சொன்னால் அதான் அவர் நம்மை நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறாருன்னா சோதிக்கிறார். அப்போ யாரை நேசிக்கிறார்னு பார்க்கும்போது நீதிமானை தான் அவர் சோதித்து அறிகிறாராம். ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பலவிதமான துன்பம் வரும். யாருக்கு வரும்? நீதிமானுக்கு தான் வரும். இப்போ நீதிமானை தானே கர்த்தர் சோதிக்கிறார். அதான் பாருங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குமா, பலவிதமாக இருக்குமா, பலவிதமான சோதனைகள் வரும். அவைகள் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுவிப்பாராம். அப்படியே சோதனை வந்துச்சு, அப்படியே பிரச்சனை வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சுன்னா அப்படியே விட்டுட மாட்டார் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. யோபுக்கு கூட பாருங்கள், நமக்கு சோதனை பரீட்சை யார் மூலமாக கொண்டு வரணும்? பிசாசு போயிட்டு பர்மிஷன் கேட்கும். உன்னுடைய மகன், உன்னுடைய மகள் உமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறாளே, ரொம்ப பிரியமாக வாழ்கிறானே, இவங்களுக்கு நான் இப்படிப்பட்டதான சிக்ஷைகளை, சோதனைகளை கொண்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் நம்மை சோதிப்பதற்காக ஒரு சில நேரத்தில் பிசாசின் கையில் நம்ம ஒப்பு கொடுப்பார். அந்த நேரத்தில் நம்மளுக்கு பலவிதமான சோதனைகள் வரலாம். அது வியாதி என்கிற சோதனையாக இருக்கலாம், இல்லை நம்முடைய வறுமை என்கிற ஒரு சோதனையாக இருக்கலாம். பலவிதமான உபத்திரங்கள் வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. யோபுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், யோபுக்கு பலவிதமான சோதனைகள் வந்தது, பலவிதமான உபத்திரங்கள் வந்தது. யோபு பற்றி எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இல்லையா? எல்லாமே இருந்துச்சு. ஆடு மாடு ஏர் மாடுகள் எல்லாம் இருந்தது. வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஐஸ்வர்யவானாக இருந்தாங்க யோபு. ஆனால் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க? எல்லாமே கர்த்தர் சோதித்து பார்த்தார். எல்லாமே இழந்து போனான். வயலில் இருக்கிற வேலைக்காரர்கள், அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குமாரர்கள், குமார்த்திகள், அவங்க மனைவியை தவிர எல்லாமே யோபு இழந்துட்டாங்க. ஆனால் பாருங்கள், நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? இவ்வளோ நமக்கு இருந்துச்சு, நான் ஆண்டவரை ரொம்ப நம்பினேன், ஆண்டவரை ரொம்ப நேசிச்சினே, எனக்கு ஏன் இப்படி எல்லாமே போயிடுச்சு அப்படி நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஆண்டவரையே வெறுத்திருப்போம் இல்லையா? ஆனால் யோபு பாருங்கள் என்ன செய்யலைன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. யார் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? யோபு ஒரு நீதிமான்க, உத்தமனாக இருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் யோபுக்கு பல சிக்ஷைகளை கர்த்தர் கொண்டு வந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா? அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான்கள் தான் இல்லையா? யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறோமோ, அவருடைய ரத்தத்தினால் மகன் மகள் என்று நம்ம காணப்படுகிறோமோ, அவர்கள் எல்லாருமே என்ன செய்கிறது? நம்ம நீதிமான்களாக தான் இருக்கிறோம். அதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்று. இப்போது ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் மகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவங்கள சரியான பாதையில் நடத்தும்போது, அவங்க தவறு செய்யும்போது அவங்கள சிச்சிக்கிறாங்க இல்லையா? அதுபோல் தான் ஒரு தகப்பனை ஒப்பிட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் தான் கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிச்சிக்கிறார். அப்போ அந்த அன்பு கூறுகிறவர்கள் யார் என்று பார்க்கும்போது நீதிமான்கள். அந்த நீதிமான்கள் நீங்கள் தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான சிக்ஷைகள் வரும். ஆனாலும் அவைகளிலின்றி நீதிமான்களுக்கு வரும் சோதனைகள் அநேகமாக இருக்குமா, ஆனால் அவைகளிலின்றி நீதிமானை விடுவிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பலவிதமான சிக்ஷைகளை கொடுக்கும்போது கர்த்தருடைய சிக்ஷையை நாம் என்ன செய்யக்கூடாதான்? அற்பமாக நினைக்கக்கூடாதான், அற்பமாக எண்ணக்கூடாதான். ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, ஏன்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்பதற்கு நம்ம தகுதியானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை சிக்ஷிக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நீதிமான்களாய் காணப்படுறீங்க. உங்கள் மேலே கர்த்தர் அதிகமாக அன்பு வச்சுருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு பலவிதமான சிக்ஷைகள், சோதனைகள் வருது. ஆனால் அப்படியே அந்த சிக்ஷையை விட்டு விட மாட்டார் ஆண்டவர். அதிலிருந்து உங்களுக்கு விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நம் கண்களை மூடி ஹல்லேலூயா நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ என் மகனே, நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே என்று சொல்லப்படுகிறது. அவர் கடிந்து கொள்ளும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ
அவனை சிட்சிக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார், நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார், உங்களை நீதிமான்களாய் பார்க்கிறார், உங்களை உத்தமர்களாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலை நேரங்களில் நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஒரு சில நேரங்களில் நம்ம கேள்வி கேட்டிருப்போம், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த சோதனைகள், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் இப்படிப்பட்ட சோதனை எனக்கு மட்டும், ஏன் 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 நம்ம கேள்வி கேட்டிருப்போம் இல்லையா? இதுக்கு அடுத்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவரே, உங்கள் சிச்சையை நாங்கள் அற்பமாக எண்ண மாட்டோம்ப்பா, நீங்கள் சோதிக்கும் போது நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம்ப்பா, நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களே உமக்கு நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒப்பு கொடுப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. இந்த கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இதுவரை நம்ம ஒரு வேளை கேள்வி கேட்டிருக்கலாம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி, நான் கரெக்டாக தவறாமல் ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறேன், ஆனாலும் எனக்கு எப்பவுமே சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது, எனக்கு என்னுடைய உபத்திரவம் நீங்கலை, என்னுடைய பாடுகள் மாறலை, அப்படியே தான் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன், அதனால தான் நான் உன்னை சோதிக்கிறேன், அதனால தான் நான் உன்னை சிச்சிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த நீதிமான்களாய் உங்களை பார்க்கிறார். நாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஓ ரிஷபலபா, நாம் இது கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த கேட்ட இந்த வார்த்தை, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்று. எசப்பா, நீர் எங்களை சிச்சிக்கிறீங்களே, எங்களை நேசிக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. இந்த கேட்ட அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய வாழ்க்கையில் எசப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் இதை அபியாசப்படுத்தி கொள்ள அப்பா, அந்த கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த கேட்ட வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஜீவிக்க எசப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டிடுங்க. ஆவியானவரே, எங்களுக்கு கிருபை பாராட்டிடுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். நாம் இப்பொழுது ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாய் இந்த காலை நேரங்களில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நாம் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருமே ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ, எல்லாரும் கண்களை மூடி மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஓ ரிஷபலபரி கரல சந்துரி பகரல பௌடிரி 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 துவலாந்த லௌஷலாந்த நிமா கரல. ஏசப்பா, இந்த காலை நேரங்களிலே ஏசப்பா நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக செபிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வருவோம். இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தரை நாங்கள் நினைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஓ, இந்த காலை நேரங்களில் யாரெல்லாம் ஏசப்பா வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ நீர் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை நீங்கள் தொடுங்க இயேசுவின் நாமத்தில். புதிய கிட்னி உருவாகட்டும். கிட்னியில் காணப்படுகிற ஸ்டோன் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஓ ஏசப்பா, நீர் ஆண்டவரே ஏசப்பா செயலற்று இருக்கிற கிட்னியை நீர் ஆண்டவரே ஏசப்பா செயல்படுத்துங்கப்பா. ஒரு புதிய கிட்னியை கொடுங்க இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். சுகர் ப்ராப்ளத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த காலை நேரங்களில் யாரெல்லாம் சுகர் வியாதியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா இயேசுவின் நாமத்தில். எல்லா சுகர் வியாதி கம்ப்ளீட்டாக குறையட்டும் இயேசுவின் நாமத்தில். குறைந்து போகட்டும், நார்மல் என்ற கண்டிஷனில் வரட்டும்ப்பா. நல்ல சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு ஆண்டவரே கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால. யாரெல்லாம் கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அப்பா அவர்களை நீங்கள் தொடுங்க. எல்லா பிளட் கேன்சர் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. சரீரத்தில் ஆங்காங்கே இருக்கிற கண்ணில் அப்பா, வாயில், உதட்டில், ஆண்டவர் வாய்க்குள்ள, ஓ சோதரம், கன்னத்தில், கழுத்து பகுதியில், காது பகுதியில், தொண்டை பகுதியில், நெஞ்சு பகுதியில், மார்பகத்தில் ஓ இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். மோஷன் போகிற இடத்துல இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். கரங்களிலே, விரல்களிலே, கால்களிலே காணப்படுகிற முதுகு பகுதியில், வயிற்று பகுதியில், ஓ ஸ்தோத்திரம், அக்கல்ல இருக்கிற எல்லா கட்டி இயேசுவின் நாமத்தில் அந்த காலை நேரங்களில் நிர்மூலமாவதாக. எல்லாம் மறைந்து போகட்டும். கேன்சர் வியாதியில்
பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு பிரசனம் கடந்து சொல்லட்டப்பா. ஒவ்வொருவரை தொட்டு நீங்கள் சுகமாக்குங்க, சுகமாக்குங்க இயேசுவின் நாமத்தினால விடுதலை, இயேசுவின் நாமத்தினால விடுதலை. உம்முடைய பிரசனம் கடந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. நீர் ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்கினதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல்லா மஞ்சள் காமாலை வியாதி இயேசுவின் நாமத்தில் ஜனத்தை விட்டு வெளியேறட்டும். உயிர்கொல்லி நோய் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ மஞ்சள் காமாலையில் ஏசப்பா நீர் ஒவ்வொருவருக்கு சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. எல்லா இரத்த சோகை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை விட்டு வெளியேறட்டும். சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதய பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா இருதய பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இருதயத்தில் இருக்கிற வீக்கம் குறையட்டும். இருதய வலி மாறுவதாக. இருதயத்தில் காணப்படுகிற அந்த 4 ஆண்டவரே இயேசப்பா குழாக்களிலே, அந்த வாழ்வுகளிலே இயேசப்பா ஸ்தோத்திரம் அடைக்கப்பட்டிருக்கிற அடைப்புகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஸ்தோத்திர இருதயத்தில் இருக்கிற ஓட்டைகள் அடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆப்ரேஷன் இல்லாமல் ஒவ்வொரு இருதய நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அடிக்கடி வருகிற மாரடைப்பிலிருந்து விடுதலை, அடிக்கடி வருகிற அட்டக்கிலிருந்து விடுதலை, விடுதலை சுகம் உண்டாகட்டும். புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய இருதயத்தை கொடுங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். டிபி வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலை, விடுதலை. ரத்தம் ஆண்டவரை தொண்டை பகுதியில் ரத்தம் சீல் வடிகிற எல்லா டிபி வியாதியிலேருந்து இயேசுவின் நாமத்தினால விடுதலை ஆண்டவரை. லோ ப்ரெஷர்லேருந்து, லோ ப்ரெஷரில், லோ சுகரில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் ஆண்டவரை. நல்ல சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க. ஹை ப்ரெஷரில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். யாருக்கெல்லாம் ப்ரெஷர் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க, விடுதலை விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரை. எய்ட்ஸ் நோயில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை. எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை, விடுதலை சுகம் சுகம் கிடைக்கட்டப்பா. இப்பொழுது ஒரு பிரச்சனை கடந்து செல்லட்டப்பா. பிரெயின் டியூமரில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும். தலை பகுதியில் பிரெயினில் இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. சரீரத்தில் ஆங்காங்கே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. விடுதலை 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 விடுதலை. ஆவியானவர் சுகம் உண்டாகட்டும் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நுரையீரல் பிரச்சனை மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. யாருக்கெல்லாம் நுரையீரல் பிரச்சனை காணப்படுகிறதோ இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், உண்டாகட்டும். வீசிங் ப்ராப்ளம் மறைவதாக. இந்த காலை நேரங்களில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. வீசிங் ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை, மூச்சு திணறலிருந்து விடுதலை, சளி இரும்பலிருந்து விடுதலை, தொண்டை கரகரப்பிலிருந்து விடுதலை. எல்லா நரம்பு ப்ராப்ளம் மாறுவதாக. நரம்பு ப்ராப்ளம் மாறட்டும். புதிய நரம்புகளை கத்தர் கட்டளிடுங்க. புதிய ஆண்டவரே சப்பா சரீரத்தில் நரம்புகளை கட்டளிடுங்க. சரீரத்தில் எல்லா போன் பிரச்சனை, எலும்பு பிரச்சனை மாறட்டும். எலும்பு தேய்மானம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் சுகம் உண்டாகட்டும். விடுதலை விடுதலை உண்டாகட்டும் ஆவியானவரை. விடுதலைப்பா, விடுதலைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால விடுதலை. ஹல்லேலூயா. ரிஷபல வரிவல வரி ஆந்தனி மக்கரல சந்தூரி கரால. எல்லா டஸ்ட் அலர்ஜி ஸ்தோத்திரம். சைனஸ் ப்ராப்ளம், மூக்குள்ளே இருக்கிற கட்டி, அடிக்கடி வருகிற ஜலதோஷம், தும்பல், அடிக்கடி காணப்படுற அலர்ஜி இயேசுவின் நாமத்தினால. டஸ்ட் அலர்ஜியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு விடுதலைப்பா, 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 விடுதலைப்பா. ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தினால மறையட்டும். ஒரு விடுதலை விடுதலை விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஃபிக்ஸில் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு விடுதலை விடுதலை. எல்லா நரம்பு ப்ராப்ளம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. மாறட்டும் ஆண்டவரை. சாபத்தினால வருகிற வியாதி இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். அநேகருக்கு ஜீரணமாகாமல் இருக்கிறது. அநேகருக்கு ஜீரண குழாவை நீங்க தொடுங்கப்பா. ஒவ்வொருவருக்கு யாருக்கெல்லாம் ஜீரணம் ஆகலையோ, சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் வாமிட்டு வருகிறதோ, எல்லா இயேசப்பா ஜீரண உறுப்புகளை தொடுங்க இயேசுவின் நாமத்தினால. காலை நேரங்களில் ஒவ்வொரு ஜீரண உறுப்புகளை தொட்டு இயேசப்பா நீங்க சுகமாக்குங்க. ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. விடுதலை உண்டாகட்டும் அப்பா, விடுதலை உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜீரண உறுப்புகளை நீங்க தொடுங்க 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால சுகம் 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 உண்டாகட்டும்ப்பா. வயிற்று பகுதியில் காணப்படுகிற கட்டி இயேசுவின் நாமத்தினால மறையட்டும். ஸ்தோத்திர. இடுப்பு பகுதியில், முதுகு பகுதியில், கழுத்து பகுதியில், ஏசப்பா தொண்டை பகுதியில், நெஞ்சு பகுதியில், ஸ்தோத்திரம் ஆங்காங்கே இருக்கிற கட்டிகள் மறைவதாக. எல்லா தைராய்டு பிரச்சனை மறையட்டும். தைராய்டு பிரச்சனை மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால மறையட்டும். குடல் புண் இயேசு
இயேசுவி நாமத்தால மறையட்டும். விடுதலை விடுதலை சுகம் உண்டாகட்டும் அப்பா. நெஞ்சு எரிச்சல், அல்லேலூயா, தொண்டை எரிச்சல், எல்லா அல்சர் ப்ராப்ளம் இயேசுவி நாமத்தால மறைவதாக. எல்லா பெண்களுக்கு காணப்படுகிற பெரும்பாடுகள் மறையட்டும் இயேசுவி நாமத்தால. சுகம் உண்டாகட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற எல்லா நீர்க்கட்டி மறையட்டும் இயேசுவி நாமத்தால. இயேசுவி நாமத்தால நீர்க்கட்டிகள் மறைவதாக. இயேசுவி நாமத்தால நீர்க்கட்டிகள் மறைவதாக. அல்லேலூயா. ஓரிபா லாதா நீமா கரல ஷக்கரல வாவா. ஹல்லேலூயா. ஒற்றை தலைவலி அடிக்கடி வருகிற ஜனங்களுக்கு வருகிற ஒற்றை தலைவலியிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தால விடுதலை. ஏசப்பா, இன்னும் அநேக வியாதிகள் இருக்கிறதுப்பா. அநேக வியாதியஸ்தர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வியாதியஸ்தரை நாங்கள் நினைக்கிறோம். இந்த காலை நேரங்களிலே நீர் ஒவ்வொருவருக்கு தொட்டு சுகமாக்குங்கப்பா, தொட்டு சுகமாக்குங்கப்பா. ஒரு பரிபூரண சுகம் உண்டாகட்டும் ஆவியானவரே, பரிபூரண சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்கு நீ நல்ல விடுதலை கொடுங்கப்பா. விடுதலை சுகத்தை கர்த்தர் கட்டளிடுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி சபத்தை கேட்டு அப்படியாக ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தையும் விடுதலையும் கொடுத்ததற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யாரெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறார்களோ ஒவ்வொருவருக்காக செபிக்க போகிறோம். இந்த நாளிலே அநேகர் வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு கடந்து போவாங்க. ஒரு சிலர் வெளியில் கடந்து போவாங்க, வேலைக்கு போவாங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாம் செபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா, அந்த காலை நேரங்களில் ஏசப்பா இந்த நாளில் யாரெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறார்களோ ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகள் விளையாடும் போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, வரும்போது பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த வெயில் நாள் ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைகளுக்கு எந்த ஒரு அப்பா இயற்கை சீற்றங்கள் வராதபடி நீர் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் வெளியே ஆண்டவரே ஏசப்பா அப்பா வெளியில் போகும்போது வரும்போதும் ஆண்டவரே ஏசப்பா எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் ஆண்டவரே நீர் விலக்கி பிள்ளைகளை நீங்கள் பாதுகாப்பை கொடுங்க. தெய்வ தூதர்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வாலிபர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்கு செல்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். அநேகர் டூ வீலரில் போகிறாங்க, சைக்கிளில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு சிலர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்படியாய் வேலைக்கு போகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவரையும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா ஆண்டவர் எல்லா ஆக்சிடென்ட்டுக்கும் விபத்துக்கும் ஆண்டவரை விலைக்கு ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் தேவ ஆவியானவர் தாமே ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளிடுங்கப்பா. தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம். ஏசுவி நாமத்தினால, ஏசுவி நாமத்தினால அப்பா ஸ்தோத்திராண்டவர். அப்பா ஸ்தோத்திராண்டவர். ஊழியத்துக்கு போகும்போது வரும்போது காரில் போவாங்க, பஸ்ஸில் போவாங்கப்பா, டூ வீலரில் போவாங்கப்பா, ட்ரெயினில், ஃப்ளைட்டில், அப்பா கப்பலில் ஆண்டவரே வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு ஊழியத்திற்காக போகிற இப்படி தாசர்களை, இப்படி தேவ மனிதர்களை போக்கிலும் வரத்திலும் தேவ ஆண்டவரே சப்பா ஊழியக்காரிகளை, விசுவாசிகளை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா ஆக்சிடென்ட்டுக்கும், எல்லா பொல்லாத ஆபத்துக்கும் விபத்துக்கும் ஆண்டவரே இப்படி ஊழியக்காரர்களை, ஊழியக்காரிகளை, விசுவாசிகளை நீர் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளிடுங்கப்பா. பாதுகாப்பை கர்த்தர் கட்டளிடுங்க ஆவியானவரே. இந்த நாளிலே சாப்பா அப்பா பிரயாணங்கள் ஆண்டவரே வாய்க்க பண்ணுங்கப்பா. ஜெயமாக வாய்க்க பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆவியானவரே. நீர் பாதுகாத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். சமாதானம் இல்லாமல் அநேக குடும்பங்கள் காணப்படுகிறது. அநேக குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறார்கள். சமாதானம் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பங்களில் ஆண்டவர் சமாதானத்தை கர்த்தர் ஊற்றும்படியாக நாம் இதற்காக செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தமிழ்நாட்டிலே, இந்திய தேசத்திலே காணப்படுகிற ஏசப்பா உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆவியானவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலே சமாதானத்தை கர்த்தர் நீர் ஊற்றுங்க ஆவியானவரே. கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதலை கர்த்தர் கொடுங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா ஸ்தோத்திரம். எல்லா சமாதான என்மை மாறுவதாக இயேசுவி நாமத்தினால கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுங்க. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு சமாதானத்தை, புரிதலை கர்த்தர் கட்டளிடுங்க. ஒரு சமாதானத்தை கொடுங்க. மருமகள் மாமியாருக்கிடையே ஒரு புரிதல், சமாதானத்தை கொடுங்க. சபையை நடத்துகிற போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதான சபையிலே ஒரு சமாதானம், ஊழிய பாதையிலே ஒரு சமாதானம், வேலை ஸ்தலங்களிலே
சப்பா வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் ஆண்டவர் சூப்பர்வைசர் மேனேஜர் அப்பா அங்கேயும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுங்க. ஓ சமாதானத்தின் ஆவியானவர் ஊற்றப்படட்டப்பா. ஹல்லேலூயா. வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் சமாதானம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ சப்பா அப்பா ஸ்கூலில் அப்பா டீச்சர்ஸ்க்கு ஆண்டவர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சமாதானம்ப்பா. ஓ எல்லா இடங்களிலும் சமாதானத்தின் ஆவியானவர் தாமே இறங்குங்க. ஒவ்வொரு இடங்களில் சமாதானத்தை ஊற்றுங்க. அப்படி சமாதானத்தை அளவில்லாமல் ஊற்றுங்க. என் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னவர் சமாதான நதியை போல பாய வேண்டுமே. ஒவ்வொரு இடங்களில் ஆண்டவர் சமாதானத்தை ஊற்றப்படட்டும்பா ஊற்றப்படட்டும்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சமாதான இன்மை இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. ஒவ்வொரு இடங்களில் சமாதானத்தை நீர் ஊற்றுங்க 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் அப்படியாக சமாதானத்தை ஊற்றினதற்காக ஒவ்வொரு குடும்பங்கள் சமாதானத்தை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே ஒவ்வொரு குடும்பங்களில் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா கடன் பிரச்சனைகள் இயேசுவே நாமத்தினாலே வெளியேறட்டும். ஓ லோன் வாங்கி கடன் வாங்கி எப்போ ஃபைனான்ஸ் எடுத்து கட்ட முடியாமல் தற்கொலைக்கு நேராய் போகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். இயேசுவே நாமத்தினாலே எல்லா தற்கொலையின் ஆவிகள் மாறுவதாக. வேலை இல்லாமல் வாங்குகிற கடன் அடைக்கப்படட்டும். நல்ல ஒரு வேலையை கொடுங்க. வறுமைகள் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களில் ஏசப்பா கடன்களை அடைக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களில் கடன்களை அடைக்க வேண்டுமே. நீர் ஏசப்பா கிருபையை தாங்க ஆவியானவரே. கிருபையை தாங்கப்பா தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களில் கடன் அடைக்கப்படுவதாக அடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களில் கடன்களை எல்லாம் நீர் அடைச்சதற்காக உமக்கு நன்றி. அடைக்கக்கூடிய கிருபையை நீங்கள் கொடுத்துட்டீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாட்களை மீட்டுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்க வேண்டும். ரவுடிகள் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. கொலை செய்கிறவங்க கொள்ளை அடிக்கிறவங்க ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் கர்த்தர் தொடும்படியாக நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் ஓ இந்திய தேசத்திலும் ஆண்டவரே உலகத்திலும் இருக்கிற ஒவ்வொரு சனத்திற்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நாட்களிலே ரவுடிசம் பண்ணுறாங்களோ அப்பா ஸ்தோத்திர ரவுடிகளாய் காணப்படுகிறார்களோ ஆண்டவரே கொலை செய்கிறார்களோ கொள்ளை அடிக்கிறார்களோ ஒவ்வொருவரும் ஆண்டவரை நீங்கள் தொடுங்கப்பா. அவர்களோடு பேசுங்க. உங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க. பட்டயத்தை ஏந்துகிற கரங்கள் உடைய வேதத்தை ஏந்தட்டம்பா. ரட்சிக்கு ஆண்டவரே. ரட்சியும் ஆண்டவரே. ரட்சியும் ஆண்டவரே. எங்களுடைய மீறுதல்களுக்காக நீங்கள் மறித்தீரல்லவா. ஓ சப்பா ஒவ்வொரு சனங்க அப்பா அவங்க செய்கிற ஒவ்வொரு ஆண்டவர் யாரெல்லாம் பாவத்திலையும் சாபத்திலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே சப்பா எல்லா பாவத்திலேருந்து விடுதலை சாபத்திலேருந்து விடுதலை. ஒவ்வொருவரையும் நீ ரட்சியம் 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 ஆவியானவரே. ஓ ரிவலாவா சக்கரலாதா நீ மக்கரல இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கரங்கள் குறுகி போயும் கேட்கக்கூடாத படிக்கு செவிகள் மந்தமாயிலும் நாங்கள் வாசிக்கிறோமே. நீர் ஒவ்வொருவரையும் ரட்சியம் ஆண்டவரே. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் ரட்சித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்கள் என்னென்ன நோக்கத்தோடு கலந்து கொண்டாங்களோ ஏசப்பா அவங்களுடைய நோக்கங்கள் அவங்களுடைய வாஞ்சைகள் அவங்களுடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஏசப்பா இந்த ஜெபத்தில் அவங்க கலந்து கொண்டதுனால அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைகள் அவங்க வேலைகள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஒருவேளை ஊழியம் செய்யலாம். ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரமாப்பா. இயேசுவே இந்த ஜெபத்தில் இந்த அதிகாலை ஜெபத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ ஏசப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. அப்பா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் ஆண்டவரே வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா. அவங்க என்ன நோக்கத்தோடு அவங்க கலந்து கொண்டாங்களோ ஏசப்பா அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க அப்பா. அவங்க குடும்பத்தில் ஒரு வேலை ஏசப்பா ஸ்தோத்திரமானவர் ஆசீர்வாதம் குறைவாக இருந்தாலும் ஆசீர்வாதத்தை கொடுங்க. கடன் பிரச்சனையாக இருந்தால் கடன் பிரச்சனையை அடைச்சிடுங்கப்பா. அடைக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. பலவீனமாக வியாதியாக இருந்தாலும் வியாதிகளை மாற்றுங்க ஆவியானவரே.
ஒருவேளை வேலை இல்லாமல் கலந்து கொண்டு இந்த வேலையை கொடுங்கப்பா. ஓ, எல்லா வறுமைகள் மாறட்டும். குடும்பத்துக்குரிய எல்லா பொருளாதார வசதிகளும் பண தேவையிலும் கத்த சந்திங்க ஏசப்பா. அந்த ஜபத்தில் கலந்ததுனால குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவங்க செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஜபத்தில் ஏசப்பா உங்களை கலந்து கொண்ட நீங்கள் கிருபை செஞ்சீங்களே உமக்கு நன்றி. இன்னுமா நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. ஆசீர்வாதத்தை கத்த நீ கட்டளிடுங்கப்பா. ஏசப்பா நீங்கள் அப்படியே செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஜபம் ஒவ்வொரு நாளும் ஜெகோவா ஜீரே மெர்சி இந்த ஜபம் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். இதில் நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஒரு வித்தியாசங்களை காண முடியும். நீங்கள் அதிகாலையில் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள். முடிந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள். அநேகர் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களானா உங்களுடைய ஜப பாயிண்ட்டை வந்து கமாண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் போடுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆசையாக நாங்கள் காணப்படுகிறோம். நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே, எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான எசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த இரவு நேரத்திற்கு ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே. ஸ்தோத்திரமா அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர பலி செலுத்தி உம்மை ஆராதித்து அப்பா உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் ஏசப்பா அநேகருக்காக செபிக்கவும் நீங்கள் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா இதுவரை நீர் எங்களை பலப்படுத்தினீங்களே உமக்கு நன்றி. இந்த நாள் முழுதும் நீர் எங்களை நடத்துங்க. உங்கள் கிருபை ஏசப்பா ஆளுக செய்யட்டும், பிரசனம் ஆளுக செய்யட்டும். உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.